டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேஸ்டில் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்பவுமே டீமன் ஸ்லேயர் பற்றி ஒன்று வருதுனாலே அது வந்து இன்டர்நெட் வந்து பிரேக் பண்ணிடும். இந்த ட்ரெய்லரும் அப்படிதான். இதோட அனிமேஷனுமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறமா கிளியர் கட்டா நமக்கு தெரிஞ்சிருச்சு யாரோட ஸ்டோரி வரப்போகுது, எங்க ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் ட்ரெய்லரோட பிரேக் டவுன் பிளஸ் யாரோட ஸ்டோரி வரப்போகுது, எங்க ஸ்டாப் பண்ண போறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டலா பார்த்துடலாம். ஒபானையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சனேமி டொக்கிட்டோ この長い戦いが今夜終わるかもしれない。ஒன் லைட்ல நடக்கிற பேட்டிங் லவ் அஷிரா.いい夜だね。久しぶりだな。லுக்கு தான் வெறித்தனமான லுக்கு. ஃபஸ்ட்டு பார்ட்டோட மெயின் வந்துருச்சு.宴の時間だ。தரமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப கம்மியான டியூரேஷன் தான், பட் எப்பவும் போல் அனிமேஷன் வந்து அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் வந்து யாரோட ஸ்டோரி வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஒபானைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக ஒபானை வந்து பேட்டில் பண்ண போகிறது வந்து அப்பர் மூன்ஸோடலாம் கிடையாது. எல்லாமே வந்து லோவர் லெவலில் இருக்க டீமன்ஸ். ஒபானையோட பேக் ஸ்டோரிங்கிறது வந்து இதில் வராது. சனேமி தலைவனோட வெறித்தனமான லுக்கு. ஸோ நான் சனேமி பேட்டிலுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதுவுமே ஃபஸ்ட்டு பார்ட்டில் வராது. இங்கே சனேமி வந்து பேட்டில் பண்ண போகிறது வந்து இதுவுமே ஒரு லோயர் லெவலில் இருக்க டீமன் தான். கியோமே இங்கே இன்ஃபினிட்டி கேஸ்டில் என்ன நடக்குன்னா, நகேமி இருக்கா இல்லையா, அவளால் வந்து அங்கே இருக்க ரூமை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியும். ஸோ அதனால் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இருப்பா. கியோமி வந்து அதில் ஒன்று வந்து பிரேக் பண்ணுறாரு. ஸோ அதுதான் அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயுமே இவரோட பேட்டில் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஒரு பிக் கேரக்டர் வந்து மிஸ் பண்ணுவீங்க, இனோஸ்கே வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ இனோஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பெருசாக நம்ம பார்க்க முடியாது. டொக்கிட்டோ வந்து எப்போவுமே சீரியஸாக இருப்பான், கைண்ட் ஆஃப் நம்ம டோமியோக்கா மாதிரி. ஸோ பேட்டில் பண்ணால் வின் பண்ணணும் அந்த ஒரு ஃபோக்கஸில் இருக்கும் தான். இன்ஃபினிட்டி கேஸ்டில் பேட்டில்ங்கிறது வந்து ஒன் நைட்டில் நடக்கிறது. பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்த பேட்டிலோட எண்டிங் ஒரு நைட்டில் நடக்குது. எல்லா டீமனும் எல்லா ஆஷிராஸும் உள்ளே இருக்காங்க. ப்ளஸ் வந்து டீமன்ஸில் இருக்கா லவ் ஆஷிரா மிட்சி. ஆக்சுவலாக மிட்சியோட ஸ்வாடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வந்து ரொம்ப லாங் ரேஞ்சில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பா. இதுலேயுமே மிட்சுரியோட இது பெருசாக நமக்கு வராது. செகண்ட் பார்ட்டில் தான் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நக்கீமியோக்கும் மிட்சுரிக்கும் பேட்டில் நடக்கும். ஸோ அந்த பேட்டிலில் வந்து ஒபானையும் ஜாயின் பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்து இதில் அனிமேட் பண்ணி நம்ம காட்டலை. அந்த பேட்டிலுங்கிறது வந்து செகண்ட் பார்ட்டில் தான் நடக்கும். ஸோ நக்கேமி வந்து அப்பர் மூன் 4 மைண்டில் வச்சுக்கோங்க. டோமியோக்கா. ஸோ டோமியோக்காவுக்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து ஒரு பெரிய ரோல் இருக்குது. இந்த லுக்கே பார்க்கலாம், இதுவே வெறித்தனமாக இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல் வாட்டர் ஆஷிரா. வாட்டர் பிரீத்லேயே ஒரு புது ஃபார்மை கூட அவன் கிரியேட் பண்ணியிருப்பான். டோமியோக்காவுக்கு வந்து டீமன் ஸ்லேயர் மார்க்குங்கிறது வந்து அவேக் ஆகிருக்காது. இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் பார்க்குறப்போ வந்து அது அவேக் ஆகும். டான்ஜிரோ போன சீசனோட லாஸ்ட்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. மூசாரை பார்த்துட்டு அவன் கீழே போவான். ஸோ டான்ஜிரோ கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், அவன் வந்து என்னதான் ஒரு எனிமி மேலே கோபமாகவே இருந்தாலும் ரொம்ப ரூடாக இருக்க மாட்டான். அதில் வந்து ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். மேக்ஸிமம் அனிமி கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து இது ரொம்ப மெயினான ஒரு ரீசன். ஸோ அவங்களோட எமோஷனை நமக்கு டோட்டலாக சூப்பராக அவங்களால கடத்த முடியும். இந்த அனிமி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நீங்கள் இனிமேல் வந்து டான்ஜிரோ வந்து கரெக்டாக நோட் பண்ணி பாருங்க. அவன் கோவப்பட்டாலும் அதில் வந்து ஒரு கைண்ட்னஸ் இருக்கும். எப்படின்னா அவங்க மேலே வந்து ஃபுல் வெறுப்பாக வந்து அவன் இருக்க மாட்டான். டோமா சினோபு இதுலேருந்து தான் வந்து ஸ்டோரிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸ்டோரி மீன்ஸ் எப்படி சொல்கிறோன்னா, யாராருக்கு பேட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத. டோமாவுக்கும் சினோபுக்கும் ஒரு பேட்டில்ங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து சினோபு தரமான சம்பவம்லாம் பண்ணியிருப்பா. சினோபு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மனசை வந்து கல்லாக்கிக்கங்க. டோமா வந்து அவனோட பேக் ஸ்டோரியுமே இதில் வரும். ஸோ டோமாவுக்கு வந்து பெரிய பேக் ஸ்டோரி இருக்காது. டோமா சினோபோட மட்டும் பேட்டில் பண்ணியிருக்க மாட்டான், கனேயோடையும் இனோஸ்கேயோடையும் பேட்டில் பண்ணுவான். அது வந்து இந்த பார்ட்டில் வராது அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராகவே தெரியுது. நிறைய பேர் சினோபு வந்து வீக்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இந்த பேட்டில் பார்த்தீங்கன்னா அது மாறும். ஆக்சுவலாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது இதுக்கு தான்.
ஜெனிட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. ஜெனிட்ஸோட இன்ஃபினிட்டி கேஸ்டில் என்ட்ரியே வெறித்தனமாக இருக்கும். டான்ஜிரோவுக்கு இனோஸ்கேவுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு வந்து ஜெனிட்ஸுக்கு தான் இருந்தது. ஸோ ஜெனிட்ஸோட இந்த என்ட்ரி வந்து இன்டர்நெட்டை வந்து டோட்டலாக அப்பவே பிரேக் பண்ணிடுச்சு. அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஜெனிட்ஸு. ஸோ இது வந்து அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கும் இல்லையா, அதோட கண்டினியூ தான். இனிமே ஜெனிட்ஸு பண்ணக்கூடிய எந்த ஒரு பேட்டில்லையுமே அவன் வந்து தூங்க மாட்டான். வெறித்தனமான ஒரு லுக்கில் இருப்பான். ஸோ இதில் நான் பேட்டில் பண்ண போகிறது வந்து அவனோட சீனியரோட கைகோக்கு அகேன்ஸ்டாக வந்து பேட்டில் பண்ணியிருப்பான். இந்த பேட்டில் வந்து ஒரு ரிவெஞ்சாக எடுத்துக்கலாம். இதில் ஜெனிட்ஸோட கேரக்டர் டெவலப் மட்டும் கிடையாது, அவனோட பவரையும் இதில் வந்து டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். ஜெனிட்ஸ் வந்து தண்டர் பீட்டில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவான், அது மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருந்திருப்பான். பட் கைகோக்கு அவனுக்கு வந்து 6 ஃபார்ம் வரைக்கும் தெரியும், ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தெரியாது. இதில் புதுசாக ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணுவான், 7th ஃபார்மை. ஸோ அந்த ஃபார்ம் கிரியேட் பண்ணி தான் கைகோக்கோட தலையை வந்து கட் பண்ணுவான். அக்காசா தான் இந்த பார்ட்டோட ஒரு மெயினான எனிமியே. நீங்கள் வந்து அக்காஸோட ஃபேனாக இருந்தீங்கன்னா கையில் ஒரு கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டு இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் அழுதுடுவீங்க. ஸோ அக்காஸா வந்து ஃபஸ்ட்டு நம்ம டான்ஜிரோவை மீட் பண்ணுறப்போ, நீ எல்லாம் என்ன உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்காஸா வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். பட் டான்ஜிரோ பண்ண ஒரு சர்ப்ரைஸுக்கு அப்புறம் தான் சீரியஸான பேட்டில்லே வந்து அக்காஸா வந்து இறங்குவான். ஸோ இந்த பேட்டில் வந்து யாராருக்கு நடக்குன்னா அக்காஸா வெஸ் டான்ஜிரோ அண்ட் டோமியோக்கா. இந்த பேட்டில் தான் டோமியோக்காவுக்கு வந்து டீமன் ஸ்லேயர் மார்க் வந்து அவேக் ஆகும். ஸோ இதுலேயே வந்து அக்காஸா மென்ஷன் பண்ணிடுவான் அந்த பேட்டில்லையே டான்ஜிரோவுமே ஆஷிரா லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இவனோட பேக் ஸ்டோரி பார்க்குறப்போ எல்லாருக்குமே பெயின்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா இப்போது 2 பேட்டில் வந்து இதில் மெயின். ஒன்று வந்து ஜெனிட்ஸுக்கும் அவனோட சீனியர் கைகோக்கும் நடக்கிறது, இன்னொன்று வந்து அக்காசா பேட்டில். ஸோ இந்த 2 பேட்டில் இருக்க டிஃப்ரெண்ட் என்னன்னா, இப்போது அக்காசா பேட்டில் பண்ணுறான் இல்லையா, இது வந்து அவனோட ஃபாஸ்ட்டுக்காக பேட்டில் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது வந்து மாறப்போகிற ஒன்றே கிடையாது. அந்த டைமில் வாழ்ந்தவங்க இறந்துட்டாங்க, ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்காக இப்போ பேட்டில் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து எந்த விதத்துலையுமே கரெக்டே கிடையாது. ஸோ அது வந்து அக்காசா பண்ணுற பேட்டில். இதே ஜெனிட்ஸு வெஸ் கைகோக்கு பேட்டில் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அவனால தான் வந்து நம்ம கியோமியுமே ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்திருப்பாரு. ஃபாஸ்ட் மீன்ஸ் எப்படி சொன்னோம்னா அக்காசா வந்து ஃபாஸ்ட்ல இருக்கதான் மைண்ட்ல வச்சிருக்கான். ஸோ அதனால பிரசன்ட்ல இருக்கவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கான். இது அக்காசா மட்டும் கிடையாது, டாப் மூன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேக் ஸ்டோரி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ எதுக்காக இப்போ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து அவங்க ஃபாஸ்ட்டுக்காண்டி தான் இப்போ பிரசன்ட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. மூசான் அப்படி கிடையாது. மூசானுக்கு வந்து அவனோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி அவன் வந்து இந்த பிளானை பண்ணிட்டு இருப்பான். பட் இவங்களுக்கு வந்து அது கிடையாது. ஸோ இதோட அனிமேஷன்லாம் எப்படியுமே வெறித்தனமாக இருக்கும். ஸோ ஆல்சோ காம்பஸ் நீடில் டெக்னிக் வேறு இதில் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து காட்டியிருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங், நான் சண்டை போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு. அந்த காம்பஸ் நீடில் டிசைன் இருக்கு இல்லையா, அதுக்குமே வந்து ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முகின் ட்ரெயின் ஆர்க் இருக்குல்ல, அதை தாண்டி பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இதோட அனிமேஷன் வந்து சொல்லவே வேண்டியதில்லை, ரொம்ப செப்டம்பர் 12th வந்து ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரோட பேட்டிலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.